அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். அண்ணா வழி வந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய திருப்பி எதிர்ப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்திய திருப்பி தான் எதிர்ப்பாங்க. நான் இந்தியை எதிர்ப்பேன், ஏன்னா இது எல்லா மொழியும் அழிக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்துட்டு 4வது 5வது பிளாட்ஃபார்த்துக்கு நடுவில் ஒரு கல்வெட்டு இருக்கும், போனீங்கன்னா பாருங்கள். 4வது பிளாட்ஃபார்த்தில் இந்த இடத்தில் தான் இந்துஸ்தானி பிரச்சார சபாவினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு கலந்து கொள்ள மகாத்மா காந்தி வந்து இறங்கினார். அதை சீக்கிரம் பார்த்து படம் எடுத்து வச்சுங்க, ஏன்னா அமித்ஷாவுக்குலாம் எல்லாம் தெரியாது. தெரிஞ்சுன்னா உடச்சி கடிச்சு தூக்கி எடுத்துகிட்டு போடுவாங்க. சிந்து நதி அப்படிதான், சிந்து நதி நாகரிகம் தான். கீழடியில் இங்கே கண்டுபிடிச்ச உடனே சிந்து நதி நம்மளுதுரா வந்துருச்சா போட்டானா. அந்த வேப்ப வந்து முருங்கம்பரத்தை தொங்கி கொண்டிருந்த வேதாளம் அங்கே வந்த விக்ரமாதித்தனுடைய அப்படியே சொந்திக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லு, அது அமித்ஷா மாதிரி அது பதில் சொல்லு, இல்லாட்டி உன் மண்டே ஊனூராக வெடிச்சிடும் அப்படின்னு. இந்த விக்ரமாதித்தன் யார் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி. அது பக்கம் எடுத்து நல்ல கத்தியாக போச்சு. சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 1938, 39 மற்றும் 65 காலகட்டங்கள் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போர் உயிர்நீத்தவர்களை மொழிப்போர் தியாகிகள்னு நம்ம ஆண்டுதோறும் ஜனவரி 25 அவங்களுக்கான நாள் நம்ம அனுசரிக்கிறோம். நாளை ஜனவரி 25 தாளமுத்து நடராசன் அவர்களுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். அதை ஒட்டி அவங்க திமுக சார்பில், மாணவரணி சார்பில் தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதில் பேரறிஞர் அண்ணாவினுடைய காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். இந்த மொழிப்போரை ஒட்டி இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்த பராசக்தி திரைப்படம், அதில் தீ பரவட்டும் அப்படின்ற அந்த வாசகம், இப்போ அந்த புத்தகம் கூட அண்மையில் நடந்த புத்தக விழாவில் அவங்க தீ பரவட்டும்ன்ற புத்தகம் தான் அதிகமாக விற்று இருக்கு. தீ பரவட்டும்ன்றது அண்ணா இந்த பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக அவர் எழுதிய விஷயங்கள் தான் தீ பரவட்டும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி அதை தீ பரவட்டும்ன்ற விஷயத்த மையப்படுத்தி கொண்டு போயிருந்தாங்க. அது இன்றைக்கு பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. இப்போ இளைஞர் மத்தியில் இந்த மொழிப்போர் தியாகிகள், மொழி இன உணர்வு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ இந்திய மொழிப்போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 37, 38, 39 அப்போ தான் தாளமுத்து நடராசன் அவர்களெல்லாம் சிறையில் இறந்து போகிறாங்க. அதன் பிறகு 47 to 52 அந்த காலகட்டம் இந்தியா விடுதலை பெற்ற உடனே மறுபடியும் இந்தியாவினுடைய மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்கணும், இந்தி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது அப்போ எழுந்த எதிர்ப்பு. அதன் பிறகு மறுபடியும் 64, 65 அந்த காலகட்டங்களில் எழுந்த இந்திய எதிர்ப்பு. அப்போ மாணவர்கள் முன்னின்று மிகப்பெரிய அளவில் செய்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது வந்துட்டு 3 காலகட்டங்களில் நடந்துச்சு. முதல்ல ராஜாஜி திரிச்சார், அப்புறம் டெல்லியிலேருந்து திரிக்கப்பட்டது தான் மற்ற 2 முறையும். இதுக்கு இடையில் வந்துட்டு நேரு அடித்த உறுதிமொழி தான் 50களில் அவர் கொடுத்த உறுதிமொழி தான் இந்தி மொழி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரை இந்தி திணிக்கப்படாது. அதாவது இந்தி மொழி வந்துட்டு இந்தியாவினுடைய மொழியாக, அதாவது தேச மொழியாக, தேச அலுவல் மொழியாக, இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒரே மொழியாக மாற்றப்படாது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னோம்னா, தமிழ்நாடு வந்துட்டு தனது தமிழ் மொழியை காப்பாற்றிக்கிறணும், அதே நேரத்தில் ஒரு தொடர்பு மொழின்ற போது அது ஆங்கிலத்தை அது சரியாக கையில் எடுத்துருச்சு. அது கையில் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அது வெள்ளையனுடைய 200 ஆண்டு காலனி ஆதிக்கத்தோட இந்த மொழி கற்பிக்கப்பட்டது. ப்ளஸ் அந்த மொழி உலக அளவில் பரவி இருந்த 5 மொழிகளில் பெரிதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் ஆனது. அது கல்வி வேலை வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தது. கல்வியில் வந்துட்டு நாலேஜபிள் அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்றதுல ஆங்கிலத்தில் வந்துட்டு மிகப்பெரிய பங்கு உண்டு. இப்போ நானெல்லாம் ஜியாலஜி, ஜியாகிரஃபி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் படித்தேன் அப்படின்னோம்னா, நான் 100% இங்கிலீஷில் வந்தது தான் நான் படிச்சிருக்கிறேன்.
மற்றபடி வேற எந்த மொழியிலுமே கிடையாது. இந்திய மொழியிலும் கிடையாது, பிரெஞ்சில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, இல்லை ஜப்பானிய மொழியில் கிடையாது, வேறு எதுலையும் கிடையாது, ஆங்கிலத்தில் தான். அப்போது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு அறிவை நமக்கு ஊட்டுவதற்கு பெறுவதற்கு ஒரு சாதனமாக ஆங்கில மொழி இருந்துச்சு. தமிழ் மொழி தெரியும், தமிழருடைய பண்பாடு, பாரம்பரியம், நாகரிகம், வாழ்வியலை உலகத்தில் இந்த அளவுக்கு, இந்த மொழி அளவுக்கு வேறு எதுவும் கற்றுத்தரலை. அதனால தான் மொழி பேசப்படுகிறது, பாராட்டப்படுகிறது தமிழ் மொழி. அப்படி இருந்தபோது இவங்க இந்தி மொழியை கொண்டாந்துட்டு திணிச்சது அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, அதனுடைய ரூட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமூகத்துக்கு தெரியும். அது இந்தி மொழியை இந்திய ஒன்றிய அரசனுடைய ஒரு அதிகார மொழி, ஆட்சி அதிகார மொழி அப்படின்ற ஒரு நிலை ஏன் ஏற்படுது அப்படின்னோம்னா, முதல்ல இந்த நாடு விடுதலைக்காக போராடிய போது எல்லா மொழி இனங்களும் போராடுது. தமிழர் போராடுறான், மலையாளி போராடுறான், தெலுங்கன் எல்லாரும் தான் போராடுறாங்க, காஷ்மீரிகள் போராடுறாங்க, எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா, முகமது அப்துல்லா, அவர் பார்த்தீங்கன்னா 2 விதமான விடுதலை போர். ஒன்று அரசனுக்கு எதிராக பண்ணுறாரு, இன்னொன்று வெள்ளையனுக்கு எதிராக பண்ணுறாரு. டபுள். அதுக்கு மட்டும் அங்கே மட்டும் இரட்டை அணுகுமுறையோடு பண்ணுறது. ஸோ அப்போ அந்த போராட்டம் எல்லா இடத்துலையும் நடக்குது. அந்த இந்தியா விடுதலை பெறும் அப்படின்றது கிட்டத்தட்ட 1920-25 அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. முதலாவது உலகப்போர் முடிவுக்கு பிறகு. அப்புறம் 2வது உலகப்போர் அதை நிச்சயப்படுத்திடுது. ஸோ 45 உலகப்போர் முடியுது, 47 விடுதலை பெற்று விடுகிறோம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கென்று ஒரு தனித்த மொழியை உருவாக்கணுன்றது இங்கே இருக்கக்கூடிய சனாதனவாதிகள், இந்து மதவாதிகள், ஒன்று அவங்க என்னன்னா ஆரிய சமாஜம், இன்னொன்று இந்து மகாசபா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, சமஸ்கிருதத்தை ஒரு பேச்சு மொழியாவோ ஒரு எழுத்து மொழியாவோ அவங்களால கொண்டு வர முடியலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு குறுக்கு வழியை கையாளுறாங்க. அப்போ பரவலாக வட இந்தியாவில் பேசப்பட்ட மொழி என்னன்னா இந்துஸ்தானி. அந்த இந்துஸ்தானி மொழி என்னன்னா பாரசீக உருது, அதனுடைய கலப்பில் உருவான ஒரு மொழி அது. அந்த பாரசீக இது உருது கலப்பில் உருவான அந்த மொழியில் என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்தி மொழி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னோம்னா, அதில் அந்த இந்துஸ்தானி மொழியில் இருக்கக்கூடிய அந்த உருது சொற்களை எல்லாம் நீக்கிட்டு, அது பொருள் கொடுக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்கள் அதில் போட்டு சொருவி இந்தின்னு கொண்டு வராங்க. ஸோ அதனுடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எழுத்தூர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தேவநாகிரின்ற ஸ்கிரிப்ட். ஆனால் அது அதனுடைய உள்ளபடியான வடிவம் என்ன பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி மைனஸ் உருது ப்ளஸ் இந்தி ப்ளஸ் சமஸ்கிருதம் வார்த்தைகள் ஈக்குவல் டு இந்தி. இப்படி தான் அது வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்படிதான். ஸோ அதை இதை எப்படின்னோம்னா லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்ற ஒரு அடிப்படையில் விவாதிக்குது, காங்கிரஸ் கட்சி விவாதிக்குது. லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னோம்னா ஒரு பொதுமொழி அப்படின்ற அந்த அர்த்தம், ஒரு நாட்டுக்கான ஒரு பொதுமொழி அப்படின்னு. அப்போவே தமிழ் அதுக்கு டஃப் கொடுக்குது. ஏன்னா தமிழில் தான் அந்த பொருட்செறிவு இருக்குது அப்படின்றதுனா கொடுக்கும்போது பல காங்கிரஸ் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க, சிலர் ஏற்றுக்கல, அது வேற கதை. அப்படிதான் ஒரு ஓட்டில் தான் இந்தி அந்த இடத்துல அரசமைப்பு சட்ட அவையில் இந்தி ஒரு அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் எடுக்கப்படுது, அனாங்குத்தி இங்கிலீஷ். ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷை தூக்கிட்டு இந்தி மட்டுமேன்னு கொண்டு வரணும் அப்படின்னு அப்பயே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்த்து அந்த 50களில் அந்த போராட்டம் நடத்துது. அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் இந்தியை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி காலகட்டத்திலே அது வருது. அது வரும்போது அப்போ எதிர்க்கிற போராட்டம் தான் ஐயா தந்தை பெரியார் முன்னெடுக்கிறாரு, எல்லாரும் தலைவர்களும் முன்னெடுக்கிறாங்க. 10,000 பேருக்கு மேலே சிறைக்கு போகிறாங்க. அப்போ அந்த 10,000 பேர் சிறைக்கு போன போது அந்த சிறை அந்த 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 ஒரு இடத்த நம்ம பெருசாக யாரும் பேசலை. அந்த 37, 39 அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போயிட்டு சிறையில் வெளியில் வந்தவங்களுடைய பலருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொண்டாட்டி வேற ஒருத்தனோட ஓடி போயிடுறாங்க, வாழ வழி இல்லை. அங்கே போயிட்டு வந்தவனு மிகப்பெரிய அளவுக்கு பலவீனப்பட்டு தான் வெளியில் வர்றான். ஸோ அப்படி தான் வெளில வரான். ஸோ அதனால் அதில் தான் தாளமுத்து நடராசன் உயிர்நீத்தத்தெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான், அந்த சிறைச்சாலை சூழல் தான் காரணம். அப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. 47, 52 அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த மொழிக்கு எதிரான போராட்டம் அரசியல் ரீதியாகவே பெரிதும் போச்சு. ஆனால் 64, 65 நடந்த மொழி போர் என்ன அப்படின்னோம்னா, அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, 5 ஆண்டுக்கு வந்துட்டாங்க, இந்தியை கொண்டாந்துட்டோம், தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு கடுமையான ரெசிஸ்டன்ஸை தமிழ் கொடுக்குது. அப்போ தான் முதல் முறையாக திருச்சி விமான நிலையத்தில் கீழப்படு ஒரு சின்னசாமி என்கின்ற ஒரு ஆசிரியர் தன்னை கொளுத்திக்கிட்டு தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கைன்னு உயிரை விடுறாரு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியாகம் அப்படியே பரவுது.
பரவி ஒரு பக்கம் தீக்குளிச்சு மாள்வதும், இன்னொரு பக்கம் இங்கே போலீஸ் அராஜகம், போலீஸ் ஒடுக்குமுறைக்கு, பக்தவச்சலம்னா வந்துட்டு ஒடுக்குமுறை தான். அவங்களாம் ஒடுக்குனாங்க. அப்புறம் இராணுவமும் வந்து சுட்டுருக்குது. திருச்செங்கோட்டிலையும் பொள்ளாச்சிலையும் வந்துட்டு அவங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அது உறுதிப்படுத்திருக்குது. ஆனால் நாங்கள் இவங்க சொல்கிற முறை நாங்கள் நிறைய பேரெல்லாம் கொல்லலை அப்படின்லாம் சொல்லிட்டு ஐயா தேவசகாயம் உட்பட அவர் அப்போ இருந்தார். அவரெல்லாம் சொல்கிறாங்க. பட்டு செத்தவங்க நிறைய பேர். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பொதுவாக அவங்களாம் மறைப்பாங்க. இறந்தது தானே. எவ்வளோ பேரை சுட்டு கொண்டாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு எரிச்சதை வந்துட்டு இராணுவ மைதானத்தில் எரிக்கிறாங்க. இராணுவ மைதானத்தில் எரிக்கும்போது யாரையும் உள்ளே விடலை. எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு கொளுத்தி ஒரு சின்ன பையன் உட்பட எல்லாரும் செத்து போட்டாங்க. அப்புறம் சிதம்பரத்தில் தான் ராஜேந்திரன் செத்து போகிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒருத்தர் அப்படி இது பண்ணுறாரு. இங்கே ரங்கநாதன் தீ குளிச்சு சேர்க்குறாரு, சாவுறாரு. அவர் பாடி பில்டரு வஸ்தாது. அவர் வந்துட்டு இங்கே விருகம்பாக்கம் ரங்கநாதன் பேர், அதெல்லாம் செத்து போயிடுறாரு. அதெல்லாம் செத்தவங்கன்னா அப்போ வந்துட்டு பொலிட்டிக்கலாக டிஎம்கே அஃபினிட்டி, ஆனால் தமிழ் பற்று அப்படிதான். அந்த போராட்டத்தை வந்துட்டு திமுக தான் முன்னெடுத்ததா அப்படின்ற ஒரு அரசியல் இதில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதை கடுமையாக முன்னெடுத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐயா பேராசிரியர் இலக்குவனார். அவர் தான் மாணவர்களை வந்துட்டு ஊக்கப்படுத்தி அதில் போராட்டத்தில் ஈடுபட செய்கிறார். தூண்டி விட்டாருன்னு இப்படி சொல்லுவாங்க. சரி, எப்படி வச்சுக்கோங்க. அவர் தான் ஊக்கப்படுத்தி இது பண்ணுறாரு. நடக்குது. மிகப்பெரிய அளவு. நான் சின்ன பையன் அப்போனா நான் 56 பிறந்தவன். அதிலெல்லாம் பாருங்கள், ஒரு 7-8 வயசில் சரியான இது வச்சு தூக்கி இந்தி புத்தகத்தை கொளுத்தி தூக்கி கூரை மேலே எரிஞ்சு அப்படியே தீ குளிச்சு இங்கெல்லாம் ட்ரெயினை வந்துட்டு நிறுத்தி அடித்து கல்லால் அடித்து உடைச்சாங்க. எங்கே பார்த்தாலும் இந்தியா இருக்கும். அந்த மாதிரி உடைச்சாங்க. அது மாதிரிலாம் நடந்துச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உத்தரவாதம் விரும்பாத வரைக்கும் கிடையாது அப்படின்னு முதல்ல சாஸ்திரி முதல்ல நேரு சொன்னது, அப்புறம் சாஸ்திரி சொன்னது எல்லாம் சேர்த்து ஒரு வழியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கப்புறம் அண்ணா வராரு. அண்ணா வந்துட்டு தமிழ் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிச்சு எல்லாம் பண்ணுறாரு. இதில் என்ன ஒன்றான்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த இந்து மகாசபாவும் இவங்களும் போகும்போது ஏன் அது செய்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய மதம் இந்து மதம், இந்தியாவினுடைய மொழி இந்தி மொழி, இந்தியாவினுடைய பண்பாடு இந்து பண்பாடு. இதை தான் ஆர்எஸ்எஸ் அப்படியே கையில் எடுத்துக்கிறான். அவன் 24 அதை கையில் எடுத்துக்கிறான். இந்துத்துவா அப்படின்ற ஒரு இது வி.டி. சவர்கர்லாம் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு, போயிட்டார். ஸோ அவங்களுடைய இது என்னன்னா, ஒரு மதவாத நாடு தான் இந்தியா அப்படின்ற மாதிரி. இந்தியா அப்படின்றது என்னன்னா இந்து பண்பாடு, இந்த மாதிரி தான் இவருக்கு தான் இந்தியா அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இவங்க அந்த மொழியை வந்துட்டு இவங்க உருவாக்கி திணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் என்னன்னா, அந்த வரலாற்று காலத்தில் வந்துட்டு வட இந்தியாவில் இருந்த பல மொழிகள் இருந்தது. மொத்தம் இந்தி அப்படின்றது வந்துட்டு ஒரு மொழி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1480 மொழிகள் வந்துட்டு இந்த நாட்டில் பேசப்பட்டது. 1480 மொழிகள். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி இல்லை, பாதிக்கு பாதி இல்லை. மொழியியல் வல்லுநர்கள்லாம் எழுதி சமீபத்தில் கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை பற்றிய ஒரு விரிவான ஒரு கட்டுரையை வந்துட்டு ஒரு மொழியியல் அறிஞர் எழுதி அது வந்துட்டு ஒரு பெரிய சிறப்பிதழாகவே வந்துட்டு ஃப்ரண்ட்லைன் வெளியிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு இது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மொழிகள் வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சு. பெரிய ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பேசுகிற மொழி தான் இன்றைக்கி வந்துட்டு பேசப்படுது. அப்படி தான் பேசி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு 300-350 மொழியை சொல்கிறாங்க. 10,000த்துக்கும் மேற்பட்ட பாப்புலேஷன். ஆனால் 10,000 பேர் இருக்கணும்னு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா தோடர் ஒரு மொழி பேசுவாங்க, படுகர் ஒரு மொழி பேசுவாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 7 விதமான மொழி அங்கே இருக்குது. என்ன போயிட்டிங்கன்னா அவங்களாம் ஒரு தேசிய இனம் தான். அந்த நிலப்பகுதியில் அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு, அதுக்கு ஒரு வழிபாட்டு முறையை வச்சுக்கிட்டு, அவங்க கண்டுபிடிச்ச இசைக்கருவிகளெல்லாம் வாசிச்சுக்கிட்டு, டங் 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 செக் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு வாழ்வாங்க. ஆனால் அவங்க பேசக்கூடிய மொழிக்கு வந்துட்டு வரி வடிவம் இல்லை. ஆனால் வரி வடிவத்தை உருவாக்கலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு விடயம்லாம் கிடையாது. தமிழ் மொழி வந்துட்டு அதுக்கு அப்படி கொடுத்து அந்த 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 ஒலி எல்லாத்துக்கும் ஒரு எழுத்துருவை கொடுத்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இல்லாட்டி மலையாளம்லாம் பிறந்தே இருக்காது. மலையாளம், கன்னடம், தெலுங்குலாம் பிறந்தே இருக்காது. தமிழ் மொழின்றதெல்லாம் இல்லை அப்படின்னோம்னா. அப்போ அந்த தமிழ் மொழியினுடைய அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இந்தி எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த இந்தி எதிர்ப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னோம்னா தென்னக மொழிகளை எல்லாம் ஃபுல்லாக காப்பாற்றிடுச்சு. இன்னைக்கு தென்னாட்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு வளமாக இருக்குது அப்படின்னோம்னா கன்னட மொழி, மலையாள இலக்கியம், கன்னட இலக்கியம், தெலுங்கு இலக்கியம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் தமிழ் மொழி. தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது நிறைய மொழிகளை காத்துருச்சு. இப்போ அதனால தான் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு படுகாசு, தோடாசு, மற்ற இதெல்லாம் வந்துட்டு
நீலகிரிஸில் இவ்வளோ பேர் பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. மொழிக்காக உயிர்நீத்த வரலாறு தமிழர்களுக்கு உண்டு. அந்த மொழி அந்த அந்த மொழிப்போரில் நடந்த அந்த தியாகத்தின் விளைவா மொழிகள் காப்பாற்றப்பட்டன. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் அப்படியே வட இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்க அந்த அந்த வரலாறு சைமல்டேனியஸாக சொல்லிடணும். நாம் இந்தி திணிப்பை தான் எதிர்த்துறான் அந்த போராட்டன்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னா, இந்தி எதிர்ப்பு. நான்லாம் இந்தி எதிர்க்கிறவன். நான்லாம் இந்தி எதிர்ப்பு. அண்ணா வழி வந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்தி திணிப்பை தான் எதிர்ப்பாங்க. நான் இந்தியையே எதிர்ப்பேன். ஏன்னா இது எல்லா மொழியும் அழிக்குதுன்னு. இப்போ இந்த இதில் இருக்குங்களே தணிகாச்சலம் ரோட்டில் நகர் தணிகாச்சலம் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்திய பிரச்சார சபை பார்த்தீங்கன்னா 1917 தொடங்கப்பட்ட போது அது இந்துஸ்தானி பிரச்சார சபா. அந்த இந்துஸ்தானி பிரச்சார சபாவினுடைய 25 ஆண்டு கால வெள்ளி விழாவை கொண்டாடுறதுக்கு தான் காந்தி வந்து இறங்கினதா சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்துட்டு 4வது 5வது பிளாட்ஃபாரத்துக்கு நடுவில் ஒரு கல்வெட்டு இருக்கும். போனீங்கன்னா பாருங்க. 4வது பிளாட்ஃபாரத்தில் இந்த இடத்தில் தான் இந்துஸ்தானி பிரச்சார சபாவினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு கலந்து கொள்ள மகாத்மா காந்தி வந்து இறங்கினார்னு இருக்கும். அதை சீக்கிரம் பார்த்து படம் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அமித்ஷாவுக்குலாம் எல்லாம் தெரியாது. தெரிஞ்சுன்னா உடச்சி கடிச்சு தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கல்வெட்டை. அது ஒரு ஆதாரம். அதான் அது. அப்புறம் அது வந்துட்டு இந்தி பிரச்சார சபாவா 42க்கு பிறகுதான் மாற்றப்படுது. அது இந்தி பிரச்சார சபாவா. அப்போ அது அந்த சபா அப்படி இருக்குதுன்னா அது காரணம் என்ன? தமிழை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினான். இந்தி எதிர்ப்பு திருப்பி எதிர்ப்பு தான். இந்தியே எதிர்க்கான இதை கொளுத்தி போட்டுட்டு இருக்கோம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இந்தியனால அழிஞ்ச மொழிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மொழிகள் வந்துடுது. இந்தி ஒரு ஒடுக்கும் தேசியனமாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு மக்களால் பேசப்பட்ட ஒரு மொழி. இவங்க சொல்லுவாங்க, அதாவது இந்தி மொழி வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 விழுக்காடு மக்கள் பேசுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க நிறைய போஸ்ட். இப்போ 49% எல்லாம் புலி விட்டுருக்காங்க. இந்த இந்தி மொழி கொண்டாடுறாங்கல்ல, பாரதிய இந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கல்ல, அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்துறீங்க அப்படின்னோம்னா இந்தி பேசும் பகுதி என கூறப்படும் மாநிலங்களில் பேசப்படும் மொழிகள் மிக பலவாகும். கிழக்கு பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம், மேற்கு மத்திய பிரதேசம் ஆகிய பகுதியில் வழங்குவது கன்னோஜ் என்ற மொழி. இது இலக்கிய மொழியே. அது கன்னோஜ், புந்தேலி, பிரஜ்பாஷா என்னும் மொழிகளாகும். பிரஜ்பாஷால இலக்கியங்களே இருக்குது. அதெல்லாம் பின்னாடி இவங்க சமூகத்தை மாட்டிட்டு எல்லாம் சமூகத்தை இலக்கியம்ட்டாங்க பாப்பார பசங்க. ஸோ 3 மொழி அந்த அந்த பகுதியில் மட்டும் கிழக்கு பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம், மேற்கு மத்திய பிரதேசம் பகுதியில் கன்னோஜ், புந்தேலி, பிரஜ்பாஷா மொழிகளாகும். டெல்லியில் பேசப்படுவது ஹந்தாலி அல்லது டெல்வி அப்படின்வாங்க. நம்ம வந்துட்டு அவுரங்கசீப் அப்படின்னா நம்ம உரங்கசீப் அப்படின்னாங்க. டெல்லி என்று அழைக்கப்படுவது. டெல்லிக்கு மேற்கே ஜாடு அல்லது பங்காரு எனும் மொழி வழங்குகிறது. வடக்கு உத்தரப்பிரதேசத்தில் வழங்கும் மொழி பிரதேஷ் இந்துஸ்தானி எனப்படுகிறது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கோண்டி, பிலி முதலிய மொழிகள் வழங்குகின்றன. கோசலை பகுதி இருக்கு இல்லையா, அயோத்தி கோசலை பகுதியில் அவதி அல்லது பைஸ்வரி, பகேலி, சத்தீஸ்கரி ஆகிய 3 மொழிகள் வழங்குகின்றன. ஆச்சா. அடுத்தபடியாக பீகாரில் மகத மொழி, அசோக பேரரசனுடைய மகத ராஜ்யம் மகதம் மொழி என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா போஜ்பூரி, மகதி, மைதிலி அப்படின்றது. இதில் போஜ்பூரி, மைதிலி ஆகியன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவமும் உள்ளது. சினிமாலாம் எடுக்கப்படுவது. இந்த மொழி பேசுகிறவங்களெல்லாம் தான் ஹிந்தி படிக்க சொல்லி அவங்க அப்பா அம்மாவே சொல்லி, ஏன்னா ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரனை பாப்பானு சேர்ந்து பரப்புரை பண்ணதில் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஹிந்தி கற்றுக்க போய் வீட்டில் வந்தானா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதை போஜ்பூரி, மகதி, மைதிலி இதெல்லாம் பேசுவான். அதனால் ஹிந்தி வந்துட்டு சரியாக எழுதவும் தெரியாது, சரியாக பேசவும் தெரியாது. ஆனால் ஹிந்தி படியில் பாஸ் பண்ணியிருப்பான், வேலையை கிடச்சிட்டு இருப்பான். இப்படிதான் ஆச்சுங்களா. ராஜஸ்தானில் வந்துட்டு ராஜஸ்தானி, இன்னொரு மொழியும் இருக்குது மார்வாரி. அது பேசலை, மார்வாரி மொழி இருக்குது. ஆனால் இந்தி மாநிலம்னு அதை சொல்லுவாங்க, கிடையாது. அதே மாதிரி ஹரியானாவில் வருதுன்னா ஹரியான்வி. அங்கே போய்ட்டு ஹிந்தி பேசுறீங்கன்னா யாருக்கும் புரியாது, உருது பேசுறீங்கனாலும் புரியாது. ஹரியான்வி அந்த மாநிலத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது. புரியுதுங்களா? இவ்வாறு பல மொழிகள் நீங்கள் வந்துட்டு பேசக்கூடிய எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பெரும் பாப்புலேஷன் பேசுனது ஒரு பகுதியிலையும். இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அந்த மொழிகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இருக்குது, இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில், அப்புறம் வந்துட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட மொழிகள்லாம் வந்துட்டு சந்தாலி அப்படின்ற ஒரு மொழிலாம், ஏகப்பட்ட மொழிகள்லாம் இருக்குது. இந்த மொழிகள்லாம் அழியாத இருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழை நடத்தின போராட்டம் தான்.
இப்போ தென்னாட்டில் வந்துட்டு புழங்கக்கூடிய மொழியில் வந்துட்டு நீங்கள் உதாரணத்துக்கு கர்நாடகாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னம்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்னது? 2 மொழி. கன்னடம் இல்லாமல் இன்னும் 2 மொழிகள் இருக்குது. அந்த மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துரு கிடையாது. ஆனால் அந்த மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழிகள்லாம் காப்பாற்றப்பட்டது காரணம் தமிழ் மொழி. மொழி காப்பு போராட்டம் தான். இன்னைக்கும் வந்து அந்த மொழி போராட்டம் தொடருது. இது வந்து 2026 தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிற கடிதத்துல ஆமா. கூட சொல்றாரு. இந்த தேர்தல் என்பது ஆரிய திராவிடம். ஆரிய திராவிட போர்ன்னு சொல்றாரு. ஆமா. இன்னைக்கும் மொழி திணிப்பு நடக்குது. புதிய கல்விக் கொள்கை என்கிற பேர்ல வந்து ஆமா. இந்தி திணிப்பை வந்து மறுபடியும் ஆமா. கொண்டு வராங்க. அதை எதிர்த்து போராட வேண்டிய திராணி திமுகவுக்கு தான் இருக்கு ஆமா. அப்படின்னு கடிதம் ஆமா. எழுதுறாரு. வேற எங்கேயுமே கிடையாது. ஈவன் கேரளால கூட கிடையாது. மொழிப்பற்றுலாம் ரொம்ப இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதனால இங்கே அந்த மொழி திணிப்பு ஏன் அது வருது அப்படின்னோம்னா, தமிழனை அடிமைப்படுத்தணும். எந்த ஒரு இனத்தையும் அடிமைப்படுத்தணும்னா, அவனுடைய மொழிய அழிச்சிட்டோம்னா போதும். அவன் மொழி இல்லாதவன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க சொல்றது அதுக்கப்புறம் அவன ஒண்ணும் கூட்ட முடியாது. இப்ப என்னோட மொழி தான் என்னுடைய ஒரே என்னை இணைக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுக்குள்ள ஜாதி இருக்குது, இதுக்குள்ள மதம் இருக்குது, எல்லா மட்டைகளும் வந்து உள்ள பூந்துருச்சு. ஆனா என்னுடைய இலக்கியம் எதுல இருக்கு? என்னுடைய பண்பாடு எப்படி இதுல இருக்கு? என்னுடைய ஆன்மீகம் எதுல இருக்கு? நான் இங்க முருகன் அப்படின்னோம்னா, கன்னியாகுமரி முருகன்னுவான். கேரளத்திலயும் முருகன்னுவான். கோவையிலயும் முருகன்னுவான். தஞ்சையிலயும் முருகன்னுவான். புரியுதுங்களா? அது இல்லாத அந்த குலதெய்வங்கள், பூர்வீகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது எல்லாம் சேர்ந்து அப்படியே அப்படியே ஒரு தமிழாய் நிக்குது எல்லா இடத்துலயுமே. அது மேல பாடுற பாட்டு, அதுல இருக்கக்கூடிய நாங்கலாம் கடைபிடிக்கிற நம்மலாம் கடைபிடிக்கிற இந்த பொண்ணு எடுத்து பொண்ணு குடுக்கும்போது, "நீ எந்த சாமிய கும்பிடுறன்னு?" தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னா, "உன் சாமி எதுன்னு?" கேட்பான். ஜாதி விட்டு பொண்ணு குடுக்குறதுக்கு. "நீ என்ன சாமி கும்பிடுற?" குலதெய்வத்த சொல்லிடுவான். அந்த குலதெய்வமும் இவனுடைய குலதெய்வமும் பங்காளி வகையறா இருந்ததுன்னா, "உனக்கு நான் பொண்ணு தர மாட்டேன்ருவான்." அது எதிர் வகையறாவா இருந்ததுன்னா தான் அது வந்துட்டு பொண்ணு குடுப்பான். இப்போ என் ஜமுனா எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவ வந்துட்டு புண்ணியமூடுன்னு பேரு. நொண்டி முனீஸ்வரர் அப்படின்ற ஒரு சாமியை கும்பிடுவாங்க. நான் வந்துட்டு பேச்சியாயை கும்பிடுவேன். பேச்சாயி பயங்கரமா இருக்கும். ஒரு அரசனையே வயித்த புடிச்சு கிழிச்சு கட்டி வச்சுட்டு அப்படி இருக்கும். அத கட்டுப்படுத்துறதுக்காக வந்துட்டு பாவாடை ராயன்ற ஒரு சாமி. 2 பேரையும் வச்சுக்கிட்டு தான் அது பண்ணுவேன். நான் அந்த கோயிலெல்லாம் கட்டல. பெரிய அளவு கட்டினவன் நானு. பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவங்க வடக்கு தெரு, நான் தெற்கு தெரு. பொண்ணு குடுத்து பொண்ணு குடுக்குறது. எங்க அப்பாவுடைய அம்மா அவங்க வீட்ல பொறந்தவங்க. அத வச்சு தான் எனக்கு வந்துட்டு அந்த பொண்ண எனக்கு கட்டி குடுத்தாங்க. இப்படிதான் பார்த்து பொண்ணு எடுத்து பொண்ணு குடுப்பாங்க. இப்ப நான் மதுரையில போயிட்டு பொண்ணு கேட்கிறேன் அப்படின்னம்னா, "உங்க சாமி எதுன்னு?" கேட்டுருவான். பொண்ணெல்லாம் குடுக்குறேன், உங்க சாமி எதுன்றுவான். சாமிய நம்ம சொன்ன உடனே, "அவன் நம்ம சாமிக்கு சரிதான்டா குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவான். அந்த ஜாதக மசரெல்லாம் அப்புறம். முதல்ல வந்துட்டு பொருந்தி வருதா, கிளைன்னு சொல்றது அது. அது கள்ளர் மரபுல வந்துட்டு இன்னும் பயங்கரமா கடைபிடிப்பாங்க. இப்படிலாம் நெறைய இருக்குது சாமி. சாமி கிட்ட தான் ஆயுதம்லாம் இருக்கும். அருவாள், அது, இது, வளரி, வில்லரி எல்லாத்தையும் அங்க தான் இருக்கும். கொட்டி கடக்கும் அதனுடைய கால்ல தான் எல்லாத்தையும். இப்படிதான். அப்போ நாங்க எங்களோட மொழி அப்படின்றதோட தான் பண்பாடு இருக்கும். பண்பாடோட தான் எங்களுடைய அரசியல், ஆளுமை எல்லாமே இருக்கும். இப்ப திருக்குறள், மொழி. நாலடியார், மொழி. இலக்கணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, மணிமேகலை எல்லாம் என் மொழி இலக்கியம் தான். புரியுதுங்களா? அது மாரி 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்போ அதாவது அகநானூறு, புறநானூறு, டாய், குய், தட்டார், புட்டார். ஸோ எல்லாமே மொழி சார்ந்து தான் நிக்கும். என் மொழியில இருக்கக்கூடிய நான் யார கடவுள தொடர்றேன். புரியுதுங்களா? திருமுருகாற்றுப்படை. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னம்னா, பக்தி இலக்கியமே என்னோட இலக்கியத்தில தான் வந்துருது. புரியுதுங்களா? எதுவா இருந்ததுனாலும் சரி, எல்லாமே இலக்கியத்தில தான் வந்துரும். என்னுடைய 5 நில பகுப்பு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலம். குறிஞ்சி, கடவுள் முருகன். முல்லை பார்த்தீங்க அப்படின்னம்னா, காளி. மருத நிலம் அப்படின்னம்னா, இதுக்கு ஒரு கடவுள். அடுத்தது நெய்தல், அதுக்கு ஒரு கடவுள். பாலை வேற, திரிபு. இப்படி பார்த்தீங்கன்னா தெய்வங்கள். தெய்வங்கள் எல்லாம் இப்படி தான் வரும். எதுவும் வந்துட்டு நாம கும்பிடுற எந்த சாமியும் வந்துட்டு வேத கடவுள்களே கிடையாது. இசைக்குமே வந்துட்டு தமிழ் பண் தனி ஒரு இசையே தமிழ் பண்ணு ஆமா. தமிழ் பண்ணுலாம் இருக்கு. இவன் நடுவுல என்ன பண்ணிட்டான், அந்த கிருஷ்ணதேவராயன். அவன் படையெடுத்து வந்தபோது என்ன பண்ணான், அந்த ராகங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய அவையில வச்சு, அத வந்துட்டு கர்நாடக சங்கீதம்னு மாத்திட்டான். அத உடனே இந்த பார்ப்பனர்கள் வந்துட்டு இவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கணுன்ற ஒரு இது 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 மொழி இன எதிர்ப்புலாம் கிடையாது. இவனுக்கு அப்படிதான். இவ்வளவு காலம் இந்த சோறு தின்னுகிட்டு வயிற வளர்த்துட்டு இருக்கிறானுங்க. ஆனாலும் தங்களை தமிழனே சொல்லிக்க மாட்டாங்க. சொல்லிக்காதது நல்லதுதான். ஏன்னா அவங்க வேற, நம்ம வேற. பண்பாட்டு ரீதியா நம்ம கற்புக்கு முதலிடம் குடுப்போம். அவன் வந்துட்டு சோத்துக்கு முதலிடம் குடுப்பான். அதனால அவன் வேற, நம்ம வேற. அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா, என்னுடைய மொழி
என்னுடைய மொழி சார்ந்த இடம், இடம் சார்ந்த தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் சார்ந்த எனது ஆன்மீகம் வந்துருச்சுங்களா? இப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் அப்படின்னு ஒரு 5 வகையறாக தான் என்னுடைய வாழ்க்கையை. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் பொங்கல் கொண்டாடுவேன் சூரியனை நோக்கி. பொங்கல் கொண்டாடிட்டு எல்லாம் பண்ணுவேன். அடுத்தபடியாக மாட்டு பொங்கல் கொண்டாடுவேன். என்னோட இருக்கிற மாடு, அது காளை மாடு, பசு மாடு எல்லாத்தையும் கொண்டாடுவேன். பொங்கல் ஊட்டுவேன். நெத்தியில் அது திலகமெல்லாம் இட்டு ஜல் ஜல் ஜல்ன்னு ஓடும் அது பாட்டுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு இருக்கும். தென்புலத்தார் தெய்வம். இப்போ எல்லாம் எடுத்தாந்து துணியெல்லாம் வாங்கிட்டோம். நானும் ஜம்னெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அது துணி ஓரமாக மஞ்சளை வச்சு போன புதன்கிழமை தான் கும்பிட்டோம். எல்லோரும் நாங்கள் கும்பிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், சோறு வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு ஊற்றி, அப்புறம் அதில் ஒரு முட்டை ஒன்றத்தை வச்சுட்டு மீன் வறுவல், கறி வறுவல், கோழிக்கறி குழம்பு வச்சு, அன்றைக்கி தான் கோழிக்கறி குழம்பு வைப்போம். மற்றபடி கோழிக்கறி குழம்பு வைக்க மாட்டாங்க வீட்டில். ஸோ வச்சு கும்பிடுவோம். கும்பிட்டு வடை பாயாசம்லாம் இருக்கும். கும்பிட்டுட்டு நாங்கள் நைட்டு தான் அது கும்பிடுவோம். ஏன்னா காத்தால வந்துட்டு மாட்டு பொங்கல் அப்படி போய்டும். அடுத்த நாள் தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், காணும் பொங்கல் போயிட்டு உற்றார் உறவு சொந்தங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அத்தை வீட்டுக்கு போகிறது மெயினாக. பொண்ணு கேட்குறது, பொண்ணு கொடுக்குறது எல்லாம் அங்கே தான் ஆரம்பிக்கும். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும், அப்படி தான் அதுக்கப்புறம் தான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ இதுக்கு மூலமாக எங்கே எது இருக்குது, மொழி. அது அழிடான்றான். அதான் இந்துத்துவவாதி. இப்போ இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விடையா தான், உன்னுடைய மொழியை அழிச்சிட்டா உன் பண்பாடே அழிச்சு போடும். நீ அதுக்கப்புறம் ஏன் தொட போகிற? இப்போ ஹிந்தி தான், இந்தியா வேலை, இந்தியில் வேலை, இந்தியில் வேலை. நீ ஹிந்தி நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா தமிழை நீ படிக்க மாட்டேன், தமிழை எழுத மாட்டேன், தமிழ் சினிமா பார்க்க மாட்டேன். தெரே மேரே பீச்சுமே அப்படின்னு கும்பி அடிச்சுட்டு அப்படி போயிடுவேன். அவ்வளோதான். சும்மாவே சொல்ல வேணாம் நம்ம ஆட்கள் எப்படின்ட்டு. எங்க வந்துட்டு முட்டா பயிர்களுக்கெல்லாம் பால் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்துகிறவனுங்க இவனுங்க. இப்படி போயிடுவானுங்க. இப்போ அப்போ இது தான் வந்துட்டு டெல்லிக்காரன் பார்ப்பான், எல்லாரும் குறி வைக்கிறது இதனால தான், நம்மளுடைய மொழி. அதனால தான் அவர் சொல்கிறாரு ஸ்டாலின், மொழி போராட்டம் தான், இன போராட்டம் தான். ஏன்? இந்து ஆரிய கல்ச்சரு, ஆரியன் 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 அப்படின்றதுக்கு இங்கே அடையாளமே கிடையாது. வந்தானே அந்த பாப்பர பயலை தவிர, இல்லை அந்த ஸ்கைபர் போலன் கணவாய் வழியே வந்தவன்களை தவிர, இங்கே எல்லாருமே தமிழன் தான். இங்கே இருந்து எல்லாருமே தமிழ். இப்போ இவங்களுடைய மொழி நான் படித்த எல்லா மொழியும் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் தமிழினுடைய கூறு இருக்கும். உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்குது. அதான் சித்தப்பான்ற வார்த்தை வந்துட்டு, சித்தப்பான்ற வார்த்தை வந்துட்டு கேமரூன் மொழியில் இருக்குது. சாப்பிட்டியா, போறியா, வாரியா, அதெல்லாம் அங்கே இருக்குது. அது போட்டால் ஒருத்தன் 3 மணி நேரம் வீடியோ. அப்போ தான் தெரியுது, ஓ கேமரூனில் எவ்வளோ பேர் இருக்கிறான் நம்பாடு. அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. இந்த தமிழர் என்கின்ற நாகரிகத்தோடைய நீட்சி தான் மெசபடோமியா நாகரிகம்னுவாங்க. இதை தான் போயிட்டு அங்கே போயிட்டு அப்படி போயிட்டு செட்டில் ஆகி அவங்க தான் வளர்த்து விட்டாங்க அப்படின்வாங்க. சிந்து நதி அப்படிதான், சிந்து நதி நாகரிகம் தானே. இப்போ கீழடியில் இங்கே கண்டுபிடிச்ச உடனே சிந்து நதி நம்பளுதுரா வந்துருச்சா போட்டானா சொல்றாருல்ல. இன்றைய அரசியல் சூழல் நீங்க சொல்றது போது எல்லாமே பொருந்தி போறதும் பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து பண்பாட்டு மீதான தாக்குதலும் ஸ்டாலின் சுட்டி காட்டுறாரு. எப்படியாவது இங்க வந்து மத கலவரத்தை நிகழ்த்தி காட்டணும்னு பரிவாரம் துடிக்கிறாங்க. நம்மள இந்துன்னே சொல்லிட்டு இருப்பான். நான் பாத்தீங்கன்னா நான் தான் சொல்றேன், தமிழன்டா நானுன்னு. இப்ப கூட திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு நான் ஜோதி ஏத்தணும், அது இந்துக்களுடைய உரிமைன்னு. மயிர இந்துக்களுடைய உரிமை. அது எங்க இந்துக்களுடைய உரிமை தானடா அது. இந்துக்களை கார்த்திகை தீபத்தை எந்த இந்து இந்தியாவில் கொண்டாடினான்னு சொல்லு. இந்து கேரளாவில் இருக்கிறான், கர்நாடகாவில் இருக்கிறான், மராட்டியத்தில் இருக்கிறான், தெலுங்கானாவில் இருக்கிறான், ஆந்திராவில் இருக்கிறான், ஒரியாவில் இருக்கிறான். எவன் அகல் விளக்கு கோத்த நான் சொல்லு பார்ப்போம். நான் மட்டும் தானே கும்பிட்றேன். அப்போ ஏன் சாமி ஏன் வழிபாடு தானே. அப்போ நான் வேறு நீ வேறு தானே இல்லையா? நான் தான் வந்துட்டு சிவன் ஜோதி வடிவான்னு சொல்லிட்டு தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டு கும்பிட்டுட்டேன் நான். உனக்கு அது மாதிரி ஏதாவது இருக்குதா? உனக்கு சிவன்னாலே யாருக்கு தெரியாது. எங்களுக்கு சிவன் அப்படின்றவன் வந்துட்டு இறைவன் அப்படின்னோம்னா சங்கத்தை முதற் சங்கத்தை தொடங்கியவனே சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளப்படுத்துறோம். புரியுதுங்களா? சிவனே சரணம், ஜீவனே சரணம் அப்படிதான் சொல்லுவேன். சிவன் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இவங்களது நம்ம வர்றதே இல்லை. பேதிக் டீட்டி எதுவுமே நம்ம கும்பிட்றது இல்லை. சிவன், முருகன், கொற்றவை, காளி, இப்படிதான் நம்மளுடைய தெய்வ வழிபாடு இருக்கும். அப்போ நம்மளுடைய மொழி சார்ந்து இதெல்லாம் நிற்குது. இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வர்ற பார்ப்பான். பாப்பாரு வீட்டில் பாரு ஒழுங்கா சேப்பு, அத்திம்பேரு, மயிறு அப்படின்னு சொல்லுவான் அவன். எங்கேயாவது இது இருக்குதா பாரு. நம்ம கடைபிடிக்கிறது. நம்ம வந்துட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னுவோம். புதுப்பானை
புதுசாகவே ஒரு அடுப்பு அன்னைக்கு வந்துட்டு வச்சு மண்ணால் பூசி வச்சு புதுப்பானை அதில் வச்சு அதில் பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு புதுப்பானை இட்டு தண்ணீரை ஊற்றி புதிதாக குத்தி எடுத்த அரிசி நெல்லை அது நெல்லரிசி அதில் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு பொங்கி வரும்போது மஞ்சளை கட்டி பொங்கலோ பொங்கல்னு கட்டுற வீட்டு முன்னாடி வச்சு கொளுத்தி பொங்கலை போடுவோம். ஆஸ்திரேலியாவிலாம் அந்த மாதிரி நம்ம தமிழர்கள்லாம் ஈழத்தமிழர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நீங்கள் வெளியில் வந்துட்டு கொளுத்துறாட்டே இது பொங்கல்ரா அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லி அப்புறம் பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி பொங்கலோ பொங்கலாம். இதே பாப்பான் எப்படி தெரியுமா கொண்டாடுவான்? பால் பொங்கிட்டா அப்படின்வான். பால் தான் டெய்லி பொங்கி காஃபி போட்டுட்டு இருக்கிற பொங்கல் வெண்பொங்கல் எல்லா காய்களையும் போட்ட ஒரு சாம்பார், இதுதான் எங்களுடைய பொங்கல். அப்புறம் கரும்பை வெட்டுவோம். வேற ஏதாவது இருக்குதா? எதுவுமே இருக்காது. இது 3 தான். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார். எல்லா காய்கறி கிழங்கு போட்டு சாம்பார் வச்சு பார்த்துருக்கிறியா நீ? எங்கேயாவது செஞ்சு பார்த்துருக்கிறியா? நாம மட்டும்தான் அதை செய்வோம். சக்கரை வள்ளி கிழங்குல அது போட்டு வச்சிருப்போம். ஒரே தமாசா இருக்கும் அந்த சாம்பாரு. ஏன்? என் சிறப்பு அது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதை கும்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய குலதெய்வங்களை கும்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் பலாப்பழத்தை தூக்கிட்டு வருவான், இன்னொருத்தன் மாம்பழம் எடுத்துகிட்டு வருவான், இன்னொருத்தன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவான். எல்லாத்தையும் வெட்டி சுற்றிலும் வச்சுருவோம். நாங்கள் நீ என்ன எடுத்துகிட்டு வந்துடுது? கொடு, எல்லாத்தையும் அரிஞ்சு அப்படியே வச்சுருவோம். எல்லாம் பொங்கலோட சேர்த்துக்கிட்டு பிரட்டி கிரட்டி தொண்டையில் வச்சு கொடுத்துட வேண்டியது. அங்கே விளையிறது தான் எங்களுக்கு கும்பிட. இதுக்கு இது பார்ப்பன வீட்டில் நடக்குது. அது இல்லை, இந்த அளவுக்கு டீப் அண்ட் டெப்த்தாக வந்து இன்றைய அரசியல் சூழலில் 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ இனம், மொழி, நிலம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது போல ஆரிய திராவிட போர்லாம் வந்து மக்களுக்கு அது அந்த அளவுக்கு புரியுமா? அது புரியல அப்படின்னா நாளைக்கு நீ உன் மொழி உரிமை இழந்துருவ. இவனுக்கு ஏன் வந்துட்டு இப்போ அதாவது வேதாளம் கேள்விப்பட்டிருக்கியா? வேதாளம் அம்புலிமாமா படிச்சிருக்கியா நீ? அம்புலிமாமாவில் வருது பாரு. அது அப்படியே அந்த வேப்ப அந்த முருங்கம்பரத்தை தொங்கி கொண்டிருந்த வேதாளம் அங்கே வந்த விக்ரமாதித்தனுடைய அப்படியே சொந்திக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. அது அமித்ஷா மாதிரி. அது பதில் சொல்லு, இல்லாட்டி உன் மண்டை குணூரா வெடிச்சிடும் அப்படின்ன வேண்டியது. இந்த விக்ரமாதித்தன் யார் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி. அது எடுத்து நல்ல கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது. இறங்கவே இறங்காது. இவன் கதையை சரியா சொல்லணும். அங்கே விக்ரமாதித்த அறிவாளி தப்பிச்சிட்டான். இங்கே அது கிடையாது. அப்புறம் என்ன ஆகும்? இவங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாடு முதல்ல 3 கூறு போட்டுருவான். எப்படி காஷ்மீரை உடைச்சான் பாருங்க. அது மாதிரி 3 கூறு போட்டு 3த்தையும் ஒரு யூனியன் பிரதேசமாக்குவான். புதுவை ஒரு யூனியன் பிரதேசம், தென் தமிழ்நாடு ஒரு யூனியன் பிரதேசம், வட தமிழ்நாடு ஒரு யூனியன் பிரதேசம், கொங்கு மண்டலம் ஐஎம் ஃப்ரம் கொங்கு மண்டலம் போட்டானா இல்லையா? இந்த எல்முருகன் போட்டானா இல்லையா? தனி நாடாகவே அறிவிக்கணும்னு சொன்னா இல்லையா? அதுக்கு வந்துட்டு இவர் ஒருத்தர் யாரு, இந்த ஐயா ராமதாஸ்ல அந்த ராமதோஸ், அவர் வந்துட்டு உடனே அதுக்கு ஒரு சங்கி அடிப்பார். அவரு அதுக்கும் சின்னதா இருந்தா அழகா இருக்குமே அப்படின்ட்டு எல்லாமே ஒரு சைடு சேருவானுங்க. அது இவங்க எல்லாம் ஆன்டி தமிழ். ஸோ அவன் தான் என்ன பண்ணுவான்? இதை பண்ணிடுவான். அடுத்தபடி என்ன பண்ணுவான்? போச்சு, அப்போ அங்கே நடக்கிறதுக்கு நீங்கள் பேசாத, அந்த மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்வான். இப்போ புரியுதுங்களா? ஸோ முதல்ல இவன் குறி வைக்கிறத வந்துட்டு தமிழ்நாட்டுடைய யூனிட்டியை தான் அவன் குறி வைப்பான். ஏற்கனவே நம்மளை சுருக்கி 1,36,000 சதுர கிலோமீட்டர் தான் சுருக்கிட்டான். இல்லாட்டி நம்ம 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் எவ்வளோ இடத்த விட்டுட்டோம். அப்படி போட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இருந்த காமராஜர் எல்லாருமே வந்துட்டு இங்கே இருந்தா இன்னானேன், அங்கே இருந்தா இன்னானேன் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போது இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும்ல. அதனால தான் சொல்றது. ஆரியன் அப்படின்னோம்னா யார் அப்படின்னோம்னா, இந்த மண்ணில் மதத்தை வச்சு சுரண்டி திக்கிறவன், சாதி ரீதியா மக்களை பிளவுபடுத்துறவன், அவன் ஜாலியா இருப்பான். மற்றவனெல்லாம் உழைக்கணும். பிராமணனுக்கு என்ன தொழில்? சத்திரியம் பயங்கரமா போராடணும், கத்தி எடுத்துட்டு போகணும், அருவாள் எடுத்துட்டு போகணும், பீரங்க எடுத்துட்டு போகணும். இவர் எதையும் எடுக்க மாட்டார். இவர் எல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஸ்லைட்டாக ஒரு குடிமி ஒன்றத்தை போட்டுக்கின்னு அவர் அடி போடுவார். இவர் நல்லா சாப்பிட்றது, இவர் நெய்கியெல்லாம் இவர் வீட்டுக்கு வந்துடும், எல்லாம் அவர் சாப்பிடுவார். அவன் அடுத்தபடியாக இருக்கிற வணிகன் வயசு என்ன பண்ணணும்? உலகம் ஃபுல்லாக பொறுத்து இது பண்ணணும். சத்திரிய சூத்திரன் யார்? விவசாயம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணணும். போகிறனாலும் இவன் தான் அறுவடை தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் பஞ்சமை, எல்லாத்தையும் துடைக்கிறது கிடைக்கிறது எல்லாம் வந்துட்டு அவன் தான் பண்ணணும். மாடு மேய்க்கிறது, செத்த மாடை புதைக்கிறது வரைக்கும் எல்லாம் தான் பண்ணணும். இவர் பார்ப்பனர் என்ன பண்ணுவார்? அவர் ஐயரு, அவர் மேலே இருப்பார். இதுதான் நம்ம எதிர்க்கிறோம். என்னுடைய மொழி வழி பண்பாட்டில் இல்லாத ஒன்று ஆதிக்கமும் பிரிவினையும் அங்கே இருக்குது, ஆரிய கோட்பாட்டில் இருக்குது. அந்த ஆரிய கோட்பாடு தான் இந்துத்துவா.
பிராமணனை மையமாகவும் முதன்மையாகவும் மேன்மையாகவும் வைத்து பார்க்கின்ற அந்த இந்துத்துவா தான் ஆரிய கோட்பாடு. ஸோ அப்போ இதை எதிர்க்கணும் அப்படின்னா நீ முதல்ல அரசியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிஸ்னஸ் ஒரு நேரத்தில் போது கட்டல் கட்டந்து பண்ணோம், அப்போல்லாம் அடிச்சு பிடிச்சி போட்டோம். இன்னைக்கு ஆயுதம் நம்மகிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்குது. இந்திய ஒன்றிய அரசு அப்படின்றது என்னது? இந்திய ஒன்றிய அரசு அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு மற்றவங்கன்னா போயிட்டு பங்கேற்பதுனால, இல்லாட்டி அதுக்கு முன்னாடியெல்லாம் முழுக்க அது வந்துட்டு வெள்ளைக்காரன் போகும்போது அப்படியே பிடிச்சிட்டு போனால் அப்படியே பாப்பான் எடுத்துக்கிட்டான். அவன் தான் அங்கேருந்து பண்ணுறான், மிரட்டுறான்ல. இன்னைக்கு நம்மளை மிரட்டுறானா இல்லையா? அதனால தான் இந்த இது அரசியல் அப்படின்றது, ஆரிய திராவிட போராட்டம் அப்படின்றது தான் உண்மை. உன் மொழியை நீ காப்பாற்றிக்கிறதுக்காக நீ பண்ண அப்படின்னோம்னா அப்போ அவன் எதிர்ப்பான். ஸோ இதான் ரொம்ப முக்கியம்.